இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிடுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோம் இயேசு ராஜாக்கு. உயிர்த்தெழுந்துட்டார். இன்னைக்கு ஈஸ்டர், இன்னைக்கு ரெசரக்ஷன் டே அப்படின்ற ஒரு வித்தியாசமா ஒரு சந்தோஷமே காணுமே. இயேசு கிறிஸ்து இன்னும் கல்லறையில இருக்கிறாரா? இல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க அத? இஸ்ரேல்ல போய் பார்த்தா he is not here anymore, இன்னும் அவர் இங்க இல்ல அப்படின்னு எழுதி இருக்கு. அப்படிதானே? அப்போ அந்த ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல. நம்மளோட குடும்பத்துல நம்மளுக்கு ரொம்ப தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும்ல. அவங்க போய் திடீர்னு 3ஆவது நாள் உயிரோட வந்துட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதை விட சந்தோஷம் இருக்கணுமா இல்லையா? ஹல்லேலூயா. எம்மா ஒரு சீஷர்கள் கூட அப்படிதான் நடந்து போயிட்டே இருக்கும் போது அவங்க ரியலைஸே பண்ணல. நம்ம கூட ஒரு உணர்வே இல்லாம உட்காராம நம்மளோட இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியணும். ஹல்லேலூயா. நம்ம பாடுவோமா? கரங்களை தட்டி எம்மா ஒரு சீஷர்கள் போல நம்ம இல்லாம இந்த காலை வேளையில அவர் உணர்வுள்ளவர்களா தொழுது கொள்வோமா? எம்மா ஒரு சீஷர்கள் எல்லாம் மன இருள் நீக்கி
சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரின் துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரின் துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. நம் மீட்பரை பாடுவோமா? சொந்தமான உயிருடன் எழுந்த, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. நல்ல இவ்வளவுதான் நான் கைத்தட்ட. இயேசு ராஜாதி ராஜா, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு முடிவு என்பதே இல்லை. ஆமென். அவர் எப்பொழுதே நம்மளுக்கு நல்ல முடிவை தான் தராரு. பிசாசு சத்ரு தான் நம்மளுக்கு தீமைகளை நம்மளுக்காக பிளான் பண்ணி வைத்திருந்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாகவே முடித்து தருகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட முடிவில் ஆதவரே, எனக்கு நல் முடிவை தருபவரே, என்னோட விண்ணப்பத்தை, என்னோட கண்ணீருக்கு நீர் இந்த காலை வேளையில பதில் தர வல்லவரா இருக்கிறீங்கன்னு சத்தத்தை உயர்த்தி நம்ம கரங்களை தட்டி பாடுவோமா? முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. நீங்க சொல்லுங்க. என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை. திரும்பியும் ஃபர்ஸ்ட் வந்து பாடுவோமா? முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. சந்தோஷமா? புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நற்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. நீங்க பாடுங்க. புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நற்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவீர். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுவே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவீர். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. புகலிடமே, புகலிடமே, என் அடைக்கலமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நற்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நற்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வலுவாமல் காத்திடுவீர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வலுவாமல் காத்திடுவீர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை. மீண்டும் பாடுவோமா? ஓங்கிய புயமும், ஓங்கிய
ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாள், அதனாலதான் நான் அவரை பாடுறேன் அப்படின்னு நம்ம ஒருத்தரும் சொல்ல முடியாது இல்ல. என்றென்றைக்கும் அவரே நம்ம அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் நம்மள தூக்கி சுமக்க வல்லவரா இருக்கிறாரு. தூக்கி நம்மளை எடுத்து கண்மலை மேல நிறுத்த வல்லவரா இருக்கிறாரு. ஆமென். நம்ம இந்த பாடல சேர்ந்து பாடுவோமா? உயிரோடு எழுந்த இயேசுவை நான் கொண்டாட வந்திருக்கேன், நான் உங்க பாட வந்திருக்கேன்னு எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா நம்ம பாடலாம். மரித்து போன நிலைமைகள், லாசரு போல நிலைமைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இந்த காலவேளையில செய்ய போறாரு. நம்ம வந்த வண்ணமாவே போக போறது இல்ல. நிச்சயமா ஒரு மாற்றத்தோட தான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. விசுவாசத்தோட நம்ம பாடும் பொழுது நம்மளோட சூழ்நிலை மாறும். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. ஹalleluya, 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 ஹalleluya. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த திரும்பிய சொல்லாம ஆனால் உயிரோடு, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவர். எழுப்பி நின்று சொல்லுவோமா? இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழுப்பி நின்று, நீ சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. ஹalleluya, 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 ஹalleluya. உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம உயர்த்துவோமா? மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. நீங்க பாடுங்க. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் ஜீவன் வந்தது. ஜீவன் இந்த காலவேளையில எனக்கு ஜீவன் தாங்கப்பான்னு சொல்லுங்க. என்ன உயிர்ப்பீங்க இயேசு.
இயேசுவே ஜீவன். மீண்டும் சொல்லமா, உங்க வாயின் வார்த்தையால் ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எழுந்திரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எழுந்திரே சமாதான காரணரே. என்னை தூக்கினே எழுந்திரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எழுந்திரே சமாதான காரணரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை. அறிக்கப்படுவீங்களா? தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லை. மீண்டும் சொல்வோமா? தோல்வி நான் தோற்று போவதில்லை. நீர் என்னோட இருக்கீங்கப்பா. தோல்வி நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் விசுவாசத்தோடு நீர் என்னோடு hallelujah 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எழுந்திரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எழுந்திரே நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எழுந்திரே. உமக்கு நன்றி அப்பா. என்னை நீங்க தூக்கி எழுந்திரே. நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு இந்த காலை வேளையில நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நல்ல உயர்த்துவோமா? எங்களை தூக்கி எடுத்த உங்களோட கிருபை எண்ணி நாங்க உங்க தொழுக வந்திருக்கோம். ஆவியானவரே, எங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரப்புங்க. கரங்களை உயர்த்தி காத்திருப்போமா? இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல உங்களோட உயிர்த்தெழுந்த வல்லமை ஜீவன் எங்க எல்லாருக்குள்ள உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரையிலும் பாய்வதாக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. We receive it right now, Lord. உங்களோட வஸ்திரத்தின் தொங்கலை நாங்க ஒவ்வொருத்தரும் உணர நாங்க தொட விரும்புகிறோம். ஆவியானவரே இயேசுவே, அந்த அதிகாலை வேளையில நீர் வெளிப்பட்டது போல இந்த காலை வேளையில நீங்க உங்களோட பிரசன்னத்தோட எங்க மத்தியில இருக்கிறதற்காக நன்றி அப்பா. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் நீர் ஒரு ஜீவனை பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. Thank you for breathing your life upon us this morning, Lord. உங்களோட சுவாச காற்றுக்காக நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் எல்லாரும் நாவுகள் சும்மா இருக்காம அவரை உயர்த்துவோமா? நீர் நல்லவரப்பா, நீர் உயர்ந்தவர் இயேசுவே.
ராஜாவாக வீற்றிருக்கிற தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற குமாரனே, உமக்கு நன்றி. எங்களையும் அப்பா, you have made us seated at the right hand of God. உங்களோட சிங்காசனத்தில் அருகில எங்களை உட்கார வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எங்களை தூக்கி குழியில இருந்த எங்களை, பாவத்துல இருந்த எங்களை உங்களோட மார்பில தூக்கி வைத்தீரே அப்பா. உங்களோட சிங்காசனத்துல தூக்கி அழகு பாக்குறீங்களே, உமக்கு நன்றி அப்பான்னு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கு நன்றி நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். நீங்க சத்தத்தை உயர்த்தி தூக்கி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், இயேசுவே தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, குழந்தை போல நான் உம்மிடம் வருவேன். நீங்க சொல்லுங்க. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, குழந்தை போல நான் உம்மிடம் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது, யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். ஆமென். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது, யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், இயேசுவே yes Lord, உங்க தோளின் மேல நான் இருப்பேன். உன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன்.
உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. எங்களை நடத்தி செல்பவர் நீர் மாத்திரம் அப்பா. எல் ஷடாயா இருந்து யெகோவா ஷம்மாவா இருந்து எங்க கூடவே நீங்க இருக்கிறதற்காக நன்றி அப்பா. எங்க மரண பரியந்தம் எங்களை கைவிடாமல் நடத்துகிற நல்ல எபினேசரே உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை அப்பா, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில உண்மை நாங்க உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி இந்த அகிலத்தை ஆள்கிற தேவன் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவர் கரத்துல வைத்திருக்கிறார். அதை நினைத்து என்னோட கவலைகள் எல்லாம் நான் உங்களோட பாதத்துல விட்டு விடுகிறேன் இயேசுப்பா. மரணத்தையே நீர் ஜெயித்து வென்றீர். என்னோட சூழ்நிலையை ஜெயிக்க நீர் வல்லவரா இருக்கிறீங்கப்பா. என்ன ஜெயிக்க வைக்க நீர் வல்லவரா இருக்கீங்க. நீர் போதுமானவரா இருக்கீங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. உண்மை நான் ஆராதிக்கிறேன்னு சேர்ந்து சொல்லுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி தூயரே நீரே தூயரே
நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவரே பாத்திரர். நீரே மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி Mighty God, O Radhanama Ushagadana Rabaladirama. Hallelujah, mighty Jesus. Hallelujah. தேவ ஆவியானவருடைய அற்புதமான கிருபையின் தேற்றுகிற அவருடைய தேற்றரவாளருடைய ஆமென் அற்புதமான பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுக்காக Thank you, Jesus. Radhanama Madirama Ulishigaraba. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நன்றி சொல்லலாமா எல்லாரும்? நன்றி ஒன்றிணைந்து நன்றி நன்றி இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே நன்றி ஒன்றிணைந்து நன்றி. சபையே கர்த்தரை உயர்த்துவோமா? நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஒன்றிணைந்து சொல்லுவோம், உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஒன்றிணைந்து ஸ்தோத்திரம், ஏசையா 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஏசையா ஒன்று சேர்ந்து துதிப்பதுதான் அவருக்கு உகந்த ஆராதனை. மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே, மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே, துதியும் கனமும்
எத்தனை மகிமை! தங்களுடைய சிங்காசனங்களை கழற்றி கீழே வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து உயிரோடு இருக்கிற தேவனுடைய சமூகத்தை வணங்கின ஆமென் 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், கேராபீன்கள், செரோபீன்கள் மத்தியில், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆமென் உயிர் தெழுந்த மகிமையின் ஜீவனுள்ள தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையில் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருப்பது எத்தனை பெரிய பாக்கியம்! ஆமென். அவர் இங்க இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். சொன்னபடியே உயிர் தெழுந்தார். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் சொன்னபடியே செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறும். காரணம், அவர் சொன்னபடியே மரணத்தை ஜெயித்து சத்ருவை சாத்தானை காலின் கீழ் மிதித்து அவர் உயிரோடு எழுந்த அற்புதமான தேவாதி தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் தெய்வமாக இருதயத்திலே அவரை வைத்து அவரை ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம்! எத்தனை பெரிய பாக்கியம்! தகப்பனே, என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீரே என் நம்பிக்கை. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை. நீர்தான்ப்பா என்னுடைய நம்பிக்கை. உம்முடைய தெய்வீக கரத்திலே என்னை படைக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்திலே படைக்கிறேன். ஆமென். Lord, I surrender in your mighty hand, oh Father. Hallelujah. Sanctify me, oh Father. Lord, let me live for you. Hallelujah. உமக்காக வாழ்கிறேன். கிருபையை ஒரு நாள் நான் விட்டு விடாதபடி உமக்காக ஜீவிக்க, உமக்காக வாழ என்னை படைக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா? இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை துளிர்க்க செய்கிறவர். உம்முடைய பிள்ளைகளை உமது நாமத்தினாலே உமது அடியான் இந்த உயிர் தெழுந்த நாளிலே உமது அடியான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். என்னோடு கூட யோபு 19ஆம் அதிகாரம், யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்களை நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். The book of Job, 19th chapter, the verses 25, 26 and 27. சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நான் அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. பக்தனாகி யோபு தேவ சன்னிதானத்தில் வைத்திருக்கிற அற்புதமான, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை குறித்து இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான இந்த நாளிலே நாம் இந்த வார்த்தைகளை தியானிப்பது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நல்ல சத்தம நிலையிலேயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளிலே உலகம் முழுவதும், உலகமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து அவருடைய அற்புதமான வல்லமைகளை நினைத்து நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் மரித்து மறைந்து போனவர் அல்ல,
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராக ஜீவிக்கிற ஒரு அற்புதமான தேவனுள்ள நேசரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! எத்தனை மகிழ்ச்சி! வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா! I am the living one. I was dead, and now look, I am alive forever and ever. Amen. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று அற்புதமான வெற்றி முழக்கமிட்ட வெற்றி நாயகனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி! மரித்தேன், உண்மைதான். உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் மூலமாக அடையாளம் காட்டப்பட்ட அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த பூமியிலே மனு உருகொண்டு, தேவாதி தேவன், தேவனுடைய தற்சுரூபம் மனு உருகொண்டு இந்த பூமியிலே இறங்குவதற்கு முன்பதாகவே, பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டு மரணத்தை ஜெயித்த ஒரு அற்புதமான தேவநேசரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! அவருடைய அற்புதமான வார்த்தை தான் நாம் வாசித்தோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? எத்தனை ஆசீர்வாதம்! வேத புஸ்தகத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பலர் இறந்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். ஆமென். அநேகரை வரிசைப்படுத்த முடியும். பலர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார்கள், எழுப்பப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள் மூலமாக பலர் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் அநேகர் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார்கள். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? ஆனால் ஒரு நாள் மீண்டுமாக உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் மீண்டும் மரித்து போனார்கள். ஆமென். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று அற்புதமான வெற்றி முழக்கமிடுகிற ஒரு அற்புத நேசரை நாம் ஆராதித்துக் கொண்டிருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. யோபுக்குள் இருந்த அந்த அற்புதமான அசைக்க முடியாத நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நல்ல சத்தமான வார்த்தை சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லலாமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, the book of 1 Timothy chapter 6 verse 16 என்ன சொல்கிறது? ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஒருவராய் சாவாமை உள்ளவர். ஆமென். அவர் சாவாமை உள்ளவர். நல்ல சத்தமாலே சொல்லாமா? அவர் சாவாமை உள்ளவர். ஆமென். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒருவருக்கும் அவர் கம்பேர் பண்ண கூடாதவர். ஹல்லேலூயா! எந்த மகான் என்று சொல்லப்பட்ட எந்த நபர்களானாலும், தெய்வங்கள் என்று சொல்லப்பட்ட எந்த கட்டுக்கதைகளானாலும் எவருக்கும் கம்பேர் பண்ண கூடாதபடி உன்னத ஸ்தானத்தில் இருக்கிற அற்புத நேசரை நாம் ஆராதிக்கிறோம். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஒரு உலகத்தான் இப்படி சொன்னான், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன சிரிப்பு பாருங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் யுக யுகமாய் ஒரு நாளும் ஒரு காலம் மனிதர்களுடைய இருதயத்தில் இருந்து மறைந்து போக கூடாத
அவருடைய அடிச்சுவடுகள் இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருதயத்திலே தொனித்து கொண்டிருக்கிற அவருடைய அற்புதமான கிருபையின் ஈவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி அவர் கல்வாரி சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அடக்கம் பண்ணி அவரை கொண்டு போய் அவரை சிலுவையிலே அறைந்து அவர் தன்னுடைய ஜீவனை விட்ட பொழுது அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணின பொழுது காலமே ஸ்திரீகள் கந்த வர்க்கங்களை வாசன திரவியங்களை எடுத்துக்கொண்டு அதிகாலமே அவர்கள் கல்லறைக்கு செல்லும் பொழுது கல்லறையின் கதவுகள் கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். மத்தேயு 28 அதிகாரத்திலே மத்தேயு 28:5-6 ஆகிய வசனங்களை பாருங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. And the angel answered and said unto the women, fear not ye, for I know that ye seek that Jesus which was crucified. He is not here, he is risen. And he said, come and see the place where the Lord lay. அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கும் அவருடைய இடம் சாட்சியாக இருக்கிறது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாட்களிலே அந்த இடத்தை நாங்கள் போய் பார்த்த பொழுது மெய் சிலிர்த்து தேவன் அருளின அற்புதமான கிருபைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு திறந்திருக்கிற அவருடைய கல்லறையை காணும் பொழுது உள்ளத்திலே பெருமகிழ்ச்சியோடு நாம் ஆராதிக்கிற அற்புதமான நேசர் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று இன்றைக்கும் அவருடைய இடம் சாட்சியாக இருக்கிறது. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாம் ஆராதிக்கிற அற்புதமான ஜீவனுள்ள தேவன் அவர் மரித்து மறைந்து போனவர் அல்ல, இன்றைக்கும் உயிருள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நம்முடைய இருதயத்திலே பதித்து அதை விசுவாசித்து அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை யோபுவுக்குள்ளே இருந்தது போல, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை ஒருவராகிலும் எடுத்து போடாதபடி ஒவ்வொரு வினாடியும் அவைகளை அறிக்கை செய்வது அவசியம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை வருடத்திற்கு ஒரு முறை இந்த ரெசரக்ஷன் டேல நினைவு கூறுவது அல்ல, ஒவ்வொரு வினாடியும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். பக்கத்துல பார்த்த கையை குலுக்கி சொல்லுங்க, நம்ம மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு சொல்லுங்க பாப்போம், நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 23 அதிகாரத்தில் பவுலை கொண்டு போய் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிறுத்தும் பொழுது பவுல் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தான். அந்த இடத்திலே 2 விதமான கூட்டம் இருக்கிறார்கள். ஒருவர் உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை அற்றவர்கள். ஆமென். அப்போஸ்தலர் 23:6 பாருங்கள். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன், மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஏன் அப்படி சத்தமிட்டு சொன்னான்னா 8ஆம் வசனம் பாருங்க. எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள், பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் திரள் கூட்ட ஜனங்கள் இப்படிப்பட்ட கட்டப்பட்டவர்களாக, அவர்களுடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டவர்களாக, உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று சாதிக்கிற ஒரு கூட்டத்தின் நடுவே பரிசேயர் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் மேல் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல யோபு
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாய் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமான விசுவாசத்தை, நம்பிக்கை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ மனிதனாக வெளிப்பட்டது போல இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிக்கை செய்ய வேண்டிய, ஒவ்வொரு வினாடியும் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நம்பிக்கையின் வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. யோபுவினுடைய புஸ்தகத்தை பற்றி நாம், யோபுவினுடைய சம்பவத்தை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். யோபுவிலே சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து ஒவ்வொன்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள், அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இக்கட்டுகள், அவனுடைய வாழ்க்கையிலே அவனை சின்ன பின்னமாக, அவனை அலக்கழித்து, அவனை தரையோடு தரையாக நசுக்கி பொல்லாத பிசாசு சாத்தான் செய்த பல தந்திரமான காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். யோபுவினுடைய புஸ்தகத்தை முழுமையாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக யோபுவினுடைய 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்களானால், யோபுவினுடைய நம்பிக்கை ஒருவராகிலும் கம்பேர் பண்ண முடியாத அளவிற்கு உன்னத ஸ்தானத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. சத்தமா இல்லை சொல்லாமா? ஆனா பொதுவா விசுவாசிகள் என்ன சொல்வார்கள்? கர்த்தர் என்னை யோபு போல சோதிக்கிறார். யார போல சோதிக்கிறார்? யோபு பேரை சொல்றதுக்கு கூட நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. 10 பிள்ளைகள், கண்ணுக்கு முன்னாடி 10 பிள்ளைகள் மரித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் முழு சடலங்களாக கூட அது இருக்காது. ஒரு ஃபுல் பாடியை பார்த்த அந்த நிம்மதி கூட அவனுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா 4 திசையிலிருந்து வந்த காற்று அந்த வீட்டின் மேல் மோதி அந்த வீடு இடிந்து இடிபாடுகளின் நடுவிலே சிக்கின அந்த இறந்த சடலம் தான் யோபுடைய கண்ணுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஒரு இறப்பு செய்தியை கேட்டு ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். உள்ளத்துல பெரிய துக்கம், தாங்க முடியாத துக்கம். கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 6-7 பேர், அவர்கள் மிக வேகமாக தங்களுடைய வாகனத்திலே பயணித்து எதிர்பாராத நேரத்திலே அவர்கள் ஒரு லாரியின் மேல் மோதி வீட்டிற்கு சடலம் வந்தது. ஆனால் யாரும் சடலத்தை பார்க்க முடியாது என்கிற நிலையிலே ஒரு பார்சல் போன்று 6 சடலங்கள் இருந்தது. பார்த்த பொழுது எனக்கு யோபுவினுடைய ஞாபகம் தான் வந்தது. யோபு அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்திருப்பார். ஆமென். அப்படிப்பட்ட தரையோடு தரையாக நசுக்கி போடுகிற நிலையிலும் கூட யோபுவினுடைய அறிக்கை பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போன பின்பும் நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே பார்ப்பேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. எத்தனை மகிமையான ஒரு அனுபவம், எத்தனை மகிமையான ஒரு அனுபவம். ஆமென். யோபுவின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, குறிப்பாக 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, சொல்லில் அடங்காத நெருக்கங்கள், ஓ என்று அழ வேண்டிய சூழ்நிலைமைகள். யோபு 13:25 அவன் புலம்புகிற புலம்பலின் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். யோபு 13:25 காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடர்வீரோ. நான் காற்றடித்த சருகு. ஆமென். நான் ஒரு சருகை போல இருக்கிறேன். எதை போல இருக்கிறேன்? சருகுனா என்னது? காய்ஞ்சி தீஞ்சி போன இலை. ஆமென். நான் ஒரு சருகை போல இருக்கிறேன். காற்றடித்த சருகு. காற்றடித்த சருகை இன்னும் நொறுக்குவீரோ. ஆமென். இன்னும் நொறுக்குவீரோ.
காய்ந்து போன துரும்பை பின்தொடர்வீரோ? நான் ஒரு காய்ந்து போன துரும்பு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சங்கீதக்காரன் இந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது சங்கீதம் 31:12 செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஹல்லேலூயா. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். நான் ஒரு உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிறேன். உடைந்த பாத்திரத்திற்கு வீட்டில இடமில்லை. உண்மைதானா? தூக்கி வெளியே போட்டு விடுவார்கள். ஒரு காலத்திலே நான் எல்லாருக்கும் தேவைப்பட்டேன், எல்லாருக்கும் நான் முக்கியமானவன். ஆனால் நான் ஒரு உடைந்த பாத்திரத்தை போல் ஆனபடியினால் என்னை தூக்கி வெளியே போட்டு விட்டார்கள். தூக்கி வெளியே போட்டு விட்டார்கள் என்றால் குப்பை தொட்டிலே தூக்கி போட்டு விட்டார்கள். அதைதான் அவன் சொல்லுகிறான். ஆமென். யோபு 19:10 பாருங்கள். யோபு அவனுடைய புலம்பலின் உச்சகட்டம் பாருங்கள். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார், நான் அற்று போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். ஆமென். எத்தனை வேதனையோடு அவன் சொல்கிறான் பாருங்கள். He breaks me down on every side. I am gone and my hope has he pulled up like a tree. என் நம்பிக்கையை ஒரு செடியை போல, ஆங்கில பதம் சொல்கிறது ஒரு மரத்தை போல என்னை பிடுங்கி போட்டு விட்டார். நான் 4 புறத்திலும் அவர் என்னை நாசமாக்கினார், அற்று போகிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் அந்த பிளேஸ்ல இருந்திருப்போமானால் யோசித்து பாருங்கள். யோபு 13:15 யோபு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. சொல்லலாமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. எத்தனை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை பாருங்கள். அந்த நம்பிக்கையில தான் அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த காலை வேளையில பலவிதமான நெருக்கத்தின் நடுவிலே நீங்கள் சிக்கி தவிக்கிறவங்களா இருக்கலாம். நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுவை அப்படியே கர்த்தர் பாதியிலே கைவிட்டு விட்டாரா என்ன? அவனை, அவனுடைய பெயரை, அவனுடைய கீர்த்தியை
2 மடங்கு உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தினவர். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவர் மேலில் வைத்திருக்கிற நம்பிக்கை அழிந்து போகாதபடி நிச்சயம் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வாராக. ஆமென். இந்த அற்புதமான இந்த நாளிலே நான் உங்களை அப்படியே ஊழியக்காரனாகிய நான் உங்களை அப்படியே வாழ்த்துகிறேன். யோபுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை அற்புதமானது, ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. காரணம், யோபுவினுடைய நம்பிக்கை சாதாரணமானதல்ல, அல்லது யோபுவினுடைய நம்பிக்கை இம்மைக்குரியது மட்டுமல்ல, அது மறுமையை சார்ந்தது. ஹல்லேலூயா. சத்தமாமைன்னு சொல்லாமா? அதைத்தான் வேதம் சொல்கிறது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள். இந்த காலை வேளையில மேலானவைகளை நீங்கள் தேடுவீர்கள், நாடுவீர்களானால் இந்த காரியங்கள், இம்மைக்குரிய காரியங்கள்லாம் தானா வரும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அசைக்க முடியாத அற்புதமான இந்த யோபுவினுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? இந்த காலவெளியிலே யோபுவினுடைய நம்பிக்கை எத்தனை அற்புதமானது என்பதை சில காரியங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்ட யோபுவினுடைய நம்பிக்கையை குறித்து தியானிப்பது இந்த காலவெளியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அற்புதமான நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க, the marvelous hope. ஆமென். யோபுவினுடைய நம்பிக்கை சாதாரணமான நம்பிக்கை அல்ல. 3 நம்பிக்கையை யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். நம்பர் 1, அது ஆழமான நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க, it's a deep hope. நம்பர் 2, அது அழகான நம்பிக்கை. சொல்லுங்க, it's a awesome hope. ஆமென். நம்பர் 3, அது அழியாத நம்பிக்கை. சொல்லுங்க, it's a everlasting hope. ஆமென். எளிதில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக வழக்கமான என்னுடைய பாணியிலே நான் வரிசையில் அடுக்கி வைத்திருக்கிறேன். அற்புதமான நம்பிக்கை சாதாரணமானதல்ல, அது ஆழமானது, அழகானது, அழியாதது. ஆமென் சொல்லலாமா? புரிஞ்சவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க, புரியாதவங்களும் சேர்த்து சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth, whom I shall see for myself. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? நம்பர் 1, கொஞ்சம் ஆழமா சொல்லுங்க, ஆழமான நம்பிக்கை. ஆமென். இப்படி ஒரு சம்பவம் நடந்தா வாயில வார்த்தை வருமானு கூட தெரியல. வாழ்க்கை உடைஞ்சி நொடிஞ்சி ஒன்னும் இல்ல, ரோட்டுக்கு வந்துட்டாரு. ரோட்டுல உட்கார்ந்து ஒரு ஓடை எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிறாராம். கூட இருந்த மனைவி கூட அந்த துக்கம், வேதனை தாங்க முடியல. யோபு நல்லா தாங்கிட்டாரு, ஆனா மனைவி அவளால தாங்க முடியல. அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமென். நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுரு. உனக்கு பணிவிடை செய்ய என்னால முடியல. உனக்கு பணிவிடை செய்யலான்னு பார்த்தாலும் உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையை பார்க்கும்போது எனக்கு அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. எப்படிதான் நீ இவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சிருக்கிறியோ அப்படின்னு சொல்லும் பொழுது யோபு மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ பைத்தியக்காரி. நீ யாரு சொல்ல மாட்டீங்களே? நீ பைத்தியக்காரி, பேசுறது போல பேசுற. தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? உனக்கு நன்மையே தான் வந்துட்டு இருக்கணுமா? சிலருக்கு நல்லதே நடக்கணும், நன்மையே வரணும், எல்லாம் தொடர்றதெல்லாம் அது தொலங்கணும், போகும்பொழுது தானா கதை ஓபன் ஆகணும். அப்படி இருந்தா ஒரே சந்தோஷம். தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்து கொண்டே இருப்பேன். ஆட்டோமேட்டிக்கா பாட்டெல்லாம் வரும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்தா போதும், கொஞ்சம் ஸ்ட்ரக்அப் ஆனா போதும், கொஞ்சம் வாசல் அடப்பட்ட போதும், முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல கையை தட்டி டெய்லி நல்லா பாடி துதிச்சு ஆவியில நிரம்புவாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு போராட்டம் வரும்பொழுது சோர்ந்து போயிடுவாங்க. காற்று இறங்கி போன பெலூன் மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா யோபுவை குறிச்சு உண்மையில நான் பெருமைப்படுறேன். இத்தனை சூழ்நிலைமையிலும்
அவருக்குள்ள இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மீட்பர், த ரிடீமர், ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் ரிடீமர் என்கிற ஆங்கில பதத்தினுடைய எபிரேய பதம், மீட்பர் என்கிற வார்த்தையினுடைய எபிரேய பதம் இனத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லுங்களேன். இனத்தான். இனத்தான் என்கிற வார்த்தை எபிரேய மூல பதத்தில் போடப்பட்டிருக்கிற வார்த்தை இனத்தான். The word Hebrew term கோயல். சத்தமா சொல்லுங்க, கோயல் சொல்லுங்க. கோயல்னா இனத்தான், the kinsman, close relative, blood connective, இரத்த சம்பந்தமான இனத்தான். ஆமென். நான் குடியிருக்கிற கானானியரிடத்தில் என் மகனுக்கு பெண் கொள்ளாமல் என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் அங்கே பெண் கொள் சொன்னது யாரு? நிச்சயமா நான் இல்லைன்றீங்களா? ஆபிரகாம் சொன்னார், எலியேசர் சொன்னார், என் இனத்தாரிடத்துல போய் பெண் கொள். ஆமென். அந்த வேர்டு இனம், என்னுடைய இரத்த சம்பந்தம். எவ்வளவு ஒரு உறவினுடைய பிணைப்பு, அந்த ஃபெலோஷிப், அந்த கனெக்ஷன் ஒரு சாதாரண கனெக்ஷன் இல்லைங்க. என் மீட்பர் அவர் என்னுடைய இனத்தான், என்னை மீட்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ். ஆமென். சத்தமா நல்ல சொல்லுங்க, என்னுடைய நெருங்கிய இனத்தான். ஹல்லேலூயா. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய மீட்பர் நமக்கு நெருங்கிய இனத்தான். ஹல்லேலூயா. ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினாலே நமக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தினார். நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாமே. நம்முடைய மீட்பர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை அவரோடு கூட இணைத்தார். ஆமென். நம்மோடு கூட அவரை இணைச்சார். அதனால நம்ம யோபு அவரை உரிமை பாராட்டினதை போல நம்மளும் உரிமை பாராட்ட முடியும். அவர் என்னுடைய மீட்பர். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. கீர்த்தனையில ஒரு பாட்டு இருக்கு, பாமாலை கீர்த்தனையில ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆமென். என்ன ஸ்கேல் கொடுங்க, சின்ன என்ன கொடுத்துருக்கணுமே. ஹல்லேலூயா, பிரைஸ் ஃபாதர். போனது போகட்டும், புவிவசை பேசட்டும், பொல்லாங்கன் நம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும், அருள் மாறி பெய்திடும், அம்பலத்தனில் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே குறை உண்டோ நீ சொல் மனமே. என் மீட்பர் இருக்கையிலே என குறை உண்டோ நீ சொல் மனமே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த பாட்டை எழுதினது யாருன்னு பார்த்தா சாமுவேல் ஐயர். யாருங்க? சாமுவேல் ஐயர். அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவருடைய மனைவி வேலை செய்யறதுனால, டீச்சரா வேலை செய்யறதுனால வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. வீக்கெண்ட் மட்டும் வந்து வீட்டில் இருப்பாங்க. ஒரே மகன் ஹாஸ்டல்ல படிக்கிறான். சாமுவேல் ஐயருக்கு ஒரு பெயரு ஸ்தோத்திரம் பாஸ்டர். என்ன பாஸ்டர்?
என்ன நடந்தாலும் அவர் வாயில் என்னதான் வார்த்தை வரும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நாள் இந்த அம்மா வேலை முடிச்சுட்டு வீக்கெண்டு வீட்டுக்கு வராங்க. வந்து, ஐயா ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்கன்றாங்க. ஆமென் சொல்லுங்க. அவ்வளோ அந்யுன்யம் அவங்களுக்குள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காலத்துல இருக்கிற தம்பதிகளை பார்க்கும் பொழுது நான் யோசிக்கிறேன், டே ரொம்ப டயர்டா இருக்கிற, ஒரு காஃபி போட்டு வாடா. ஐயா ரொம்ப டயர்டா இருக்கு ஐயா, ஒரு காஃபி போட்டு வரீங்களா? சரிம்மா போட்டு வரேன். காஃபி போட்டு கொண்டு வராரு. ஈசி சேர்ல படுத்திருந்தவங்க காஃபி போட்டு எழுப்புறாரு, எழுந்துக்கல. ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்ட உடனே ஸ்தோத்திரம் 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 சொல்றாரு. ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. இந்த ஸ்தோத்திரம் பாஸ்டர் இப்ப கூட ஸ்தோத்திரம். பையனை போய் ஆளை விட்டு கூட்டு வராங்க. அம்மா ஃப்ரீசர் பாகாத டேபிள்ல கடத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறான். அம்மா இறந்திருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு பெரிய ஷாக். அம்மானு மேல விழுந்தவன் அவனும் ஹார்ட் அட்டாக்ல செத்துறான். இது கட்டுக்கதையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். 2 சடலம், ஆல் ஆஃப் சடன். இருந்த உறவே அதுதான். ஆமென். அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைமையில 2 பாடி மேல கைய வச்சுட்டு குனிஞ்சு அந்த பாடி 2 பேர் மேலையும் படுத்து அவர் மனதார தேவனை துதித்து எழுதின பாடல் தான் இந்த பாடல். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை தான், போனது போகட்டும் புவி வசை பேசட்டும் பொல்லாங்கன் நம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும் அருள் மாறி பெய்திடும் அம்பல தண்ணில் என்றென்றை எடுப்பார் என் மீட்பருயிரோ. பாடலாமே. இரு கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பருயிரோடு இரு கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. அல்லேலூயா. யோபினுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அற்புதமான ஆழமான நம்பிக்கை, என் மீட்பர். அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் என்னுடைய மீட்பர், என்னுடைய இரத்த சம்பந்தமானவர். ஆமென் சொல்லலாமா? பழைய ஏற்பாட்டினுடைய பக்தன் அவ்வளவு மேன்மை பாராட்டுவது உண்மையானால், புதிய ஏற்பாட்டில் அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட நீங்கள் நானும் எவ்வளவு அதிகமாய் மேன்மை பாராட்ட வேண்டும். காரணம், அவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையாக இருக்கிறோமே. சத்தமர் அல்லே சொல்லாமா? அவரோடு நெருங்கிய உறவுல இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் அவருக்கும் நமக்கும் பிரிக்க முடியாத ஒரு உறவு தேவை. ஒவ்வொரு வினாடியும் உறவு தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு வினாடியும். ஆமா, 6 நாள் அனாத புள்ள மாதிரி அங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இங்க அப்பா உம்மை பாக்குறேன்னா பார்க்க மாட்டாரு. ஆமென். ஒவ்வொரு நாளும் அவரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கணும். நாம் அவருடைய நெருங்கிய இனத்தானா இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அவருடைய நாமம் இயேசு. இயேசுவின் மேல் விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் அவருடைய நெருங்கிய இனத்தானாக நாம் உணர முடியும். அதை நாம உரிமை பாராட்ட முடியும். சத்தமா இல்லையே சொல்லாமா? நீங்க அப்படி உரிமை பாராட்ட முடியுதா? நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள் சொல்ல முடியுதா? ஆமென் சொல்லுங்க. லூக்கா 8:21. லூக்கா 8:21. அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு
அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர் தான் அவர்கள் தான் அவருக்கு நெருங்கிய இனத்தான். ஆமென் சொல்லாமா? அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் தான் நெருங்கிய இனத்தான். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் அவருக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள். சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஜன கூட்டம், திரளான கூட்டம். நான் சொன்ன இயேசு எங்க இருந்தாலும் அவருக்கு பின்னாடி திரள் கூட்டம் இருப்பார்கள். ஒரு முறை சீஷர்கள் இயேசுவே உம்முடைய தாயும் சகோதரரும் ரொம்ப நேரம் பார்க்கணும் தூரத்துல நிக்கிறாங்க அப்படின்னு. அப்படியா, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு ஓடினாரா? இல்ல, அவர் என்ன சொன்னாரு? யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்? நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரனுமாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. என் மீட்பர் என்று உரிமை பாராட்டுகிற நாம் அவருடைய நெருங்கிய இனத்தானா இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அவருடைய வார்த்தையை கேட்பது நல்லது. அதை விட நல்லது கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தினுடைய 50ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் எனக்கு நெருங்கிய இனத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சித்தம் செய்கிறவர்கள். சத்தமா சொல்லுங்க. சித்தம் செய்றீங்களா? செய்றீங்களா? சித்தம் செய்றீங்களா? சும்மா மாய்மாலம் இல்ல. நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கடைசியில கல்யாண நோட்டீஸ்ல மேல வசனத்தை போடுறது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அண்ட புழுவன் அகாச புழுவன்ற மாதிரி தேவ சித்தம் செய்றீங்களா? கர்த்தரோடு இருக்கிறீங்களா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியும். எத்தனை அற்புதமான காரியம். நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் அவருடைய நெருங்கிய இனத்தானாய் இருக்க நம்முடைய வாழ்க்கையிலே அவரோடு கூட நெருக்கமான உறவு தேவை. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? நெருக்கமான உறவு தேவை. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன கடைசி வார்த்தை முடிந்தது. சத்தமா சொல்லுங்க. முடிந்தது. ஹல்லேலூயா. முடிந்தது. முடிந்தது என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் பயன்படுத்தின தமிழில முடிந்தது என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க பதம் டெட்டிலஸ்டாய். சத்தமா சொல்லுங்க. வாயில வரலையோ? டெட்டிலஸ்டாய் சொல்லுங்க. டெட்டிலஸ்டாய். இந்த டெட்டிலஸ்டாய் என்கிற வார்த்தை கிரேக்க பதம். இது எங்க பயன்படுத்துவாங்கன்னா, ஊரே காத்துட்டு இருக்கும். யுத்தத்துக்கு போயிருப்பாங்க எல்லாரும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் யுத்த புருஷர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. ராஜா எல்லாம் போயிருப்பாங்க. பெண்கள் குழந்தைகள்லாம் ஆவலோடு வயதானவர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம், ஏன் சில நேரத்தில் 1 வருடம் கூட ஆகலாம். ஒருவன் குதிரையில வேகமா திரும்பி வருவான். அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு காட்சி கிடைக்குமா, நடக்குமா? சத்தமா இல்லையே சொல்லுங்க. காலையில 10 மணிக்கு 10th ரிசல்ட் 12th ரிசல்ட்னா எப்படி ஆவலா நம்ம பிள்ளைங்க காத்திருக்கிறாங்களோ நம்ம காத்திருக்கிறோமோ அப்படியே பரபரப்பா எல்லாரும் காத்திருக்கும் பொழுது ஒருவன் குதிரையில மிக வேகமாக ஓட்டிக்கொண்டு வரும்பொழுது அவன் பயன்படுத்துகிற, அவர்கள் போன யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்திருந்தால் அவன் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் டெட்டிலஸ்டாய். டெட்டிலஸ்டாய். டெட்டிலஸ்டாய் என்றால் சத்ருவை வெற்றி பெற்று முடிந்தது. அல்லேலூயா. சத்ருவை வெற்றி பெற்று முடிந்தது. இந்த சேம் எக்ஸாக்ட் டேர்ம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய நெருங்கிய இனத்தான் உங்களையும் என்னையும் ரத்தம் சிந்தி மீட்டவர். அவர் பயன்படுத்தின வார்த்தை முடிந்தது. டெட்டிலஸ்டாய். சாத்தான், சத்ரு அவனை தோற்கடிக்கப்பட்டான். அவரை வெற்றி பெற்று முடிந்தது. சத்தமா அல்லே சொல்லாமா? காரணம் நம்முடைய நெருங்கிய இனத்தான். அவர் பிறக்குவதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட வார்த்தை மத்தேயு 1:21. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை
ரட்சிப்பார். சத்தமல்லே சொல்லாமா? ரட்சிப்பார் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் காப்பாற்றுவார், விடுதலை கொடுப்பார், எதிரிகள் கையிலிருந்து காப்பாற்றுவார். ஆமென். மீட்பர் சாதாரணமானவர் அல்ல, அவர் என்னுடைய நெருங்கிய இனத்தான். இந்த நம்பிக்கையில யோபுவே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு ஒரு ஆழமான நம்பிக்கை வைப்பது உண்மையானால், அவருடைய ரத்தத்தில் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் எத்தனை ஆழமா இருக்கணும். சத்தமா இல்லை சொல்லாமா? தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது. ஆமென். உங்களுடைய ஆழம் எப்படி இருக்கிறது? நம்பர் 2, அழகான நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க. The awesome hope, the beautiful hope. யோபு 19:25 வாசித்தோம், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். Hallelujah. The Lord shall stand at the later day upon the earth. இந்த வாஞ்சையால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. My heart faints within me. இந்த வாஞ்சையால், எந்த வாஞ்சையால்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். சத்தமா சொல்லுங்க. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. Hallelujah. My heart faints within me. இந்த வாஞ்சை, எந்த வாஞ்சை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு எத்தனை துன்பம் வரட்டும், எனக்கு எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாஞ்சையால், அதனால தான் சொன்னேன், இந்த வாஞ்சையால்ன்ற வார்த்தைக்காக தான் சொன்னேன். அது நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை மட்டுமல்ல, இட்ஸ் awesome hope. ஆமென். அது அழகான நம்பிக்கை. சத்தமா இல்லை சொல்லாமா? என்ன நம்பிக்கை? அழகான நம்பிக்கை. ஆமென். கடைசி நாளில பூமியின் மேல் நிற்பார். The right translation in English, the last days he shall stand against the earth. ஆமென். கடைசி நாளில பூமிக்கு விரோதமாய் நிற்பார். அல்லேலூயா. கடைசி நாளில பூமிக்கு விரோதமாய் நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். 96ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அவர் வருகிறார். ஹல்லேலூயா. இந்த வாஞ்சையால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எத்தனை அருமையான வாஞ்சை பாருங்கள். என் வாழ்க்கையினுடைய அடிப்படையே சின்ன பின்னமா போனாலும் சரி, ஒரு செடியை போல என் நம்பிக்கையை பிடுங்கி போட்டாலும் சரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். கடைசி நாளில் பூமிக்கு விரோதமாய் நிற்பார் என்று ஒரு மொழிபெயர்ப்பை நான் சொன்னேன். பூமிக்கு விரோதமாய் நிற்பார். பூமிக்கு விரோதமானா ஜனங்களுக்கு விரோதமாய். ஜனங்களுக்கு விரோதமாய் என்றால் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத, தன்னுடைய மனக்கண்கள் அவர்கள் நோக்கி பார்க்காதவர்களுக்கு விரோதமாய் நிற்பார். ஹல்லேலூயா. மல்கியா 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். மல்கியா 4:1. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். வெளிப்படுத்தல் 1:7 சொல்கிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆமென். புலம்புவார்கள். அவர் பூமியின் மேல் நிற்பார் கடைசி நாள்ல. இந்த வாஞ்சை, ஹல்லேலூயா.
என் மீட்பரே சீக்கிரம் வாரும். இந்த வாஞ்சை சங்கீதம் 2:12 பாருங்கள். சங்கீதம் 2:12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். பக்கத்துல பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள். எப்படி கொள்றவங்க? அண்டிக் கொள்றதுன்னா என்னது? எப்பொழுதும் அவரை பற்றி கொள்வது. மாலை ஆராதனையா ஓடி வந்து தேவ சன்னிதானத்துல ஆராதிப்பது. ஆமென் சொல்லுங்க. மாலை ஆராதனை தானே அப்படின்னு துச்சமா நினைக்கிறது இல்ல. சுவிசேஷ ஊழியமா இன்னைக்கு சர்ச் பிளான்டிங் டே, சுவிசேஷ அறிவிக்க போன ஓடி வருகிற அந்த கால், அதுதான் அண்டிக் கொள்றது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 73 சங்கீதம் 28 வசனம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டதே நலம் என்று ஆசாப் ஆசையோடு சொல்றாரே. உங்களுக்கு எது நலம்? யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1:11 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:11, கலிலேயரே ஆகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஆமென். அப்படியே மறுபடியும் வருவார். 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இந்த வாஞ்சையால். ஆகவேதான் சொன்னேன், அந்த நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை மட்டுமல்ல, அது ஒரு அழகான நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது என்ன சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க. அழியாத நம்பிக்கை. The everlasting hope. யோபு 19:26, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன். நான் அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். ஹல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. நானே அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, நானே பார்ப்பேன். இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போனாலும். ஆமென். இது எதை காட்டுகிறது? அழியாமையை காட்டுகிறது. கையை உயர்த்தல சொல்லாமா? அழியாமை காட்டுகிறது. சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அழியாமைக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அழியாமை நம்பிக்கைக்காக நன்றி. ரோமர் 8:11, அன்றையும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். கையை உயர்த்தர் அல்லேலூயா சொல்லுங்க. யோபு சொல்றாரு, இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போனாலும் நானே அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, நானே பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை அற்புதமான ஒரு நம்பிக்கை பாருங்கள். அது அழியாத நம்பிக்கையை காட்டுகிறது. நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் அழியாமை உள்ளவர், சாவாமை உள்ளவர். அதனால இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. எத்தனை பெரிய நம்பிக்கை, எத்தனை அசைக்க முடியாத நம்பிக்கை. ஹல்லேலூயா. நண்பர்கள் வராங்க. 2ஆம் அதிகாரத்துல நண்பர்கள் வராங்க. தூரத்துல பாக்குறாங்க. உரு தெரியாமல் இருந்தான். என்ன தெரியாமல் இருந்தான்? ஆள் அட்ரஸே தெரியல. ஆள் அட்ரஸ் தெரியாம இருந்தான். யோபுவே சொல்றாரு, ஒன்னும் இல்ல, எல்லாம் போச்சு, எலும்பும் தோலுமா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்?
பல்ல மூடுறதுக்கு கொஞ்சம் தோல் மீந்தது. பல்ல மூடுறதுக்கு கொஞ்சம் தோல் இருக்குது. அப்படின்னா பாருங்க, எந்த இடத்துலயும் ஸ்கின் எல்லாம் போனோட ஒட்டிடுச்சு. உரு தெரியாம இருக்கிறான். பார்த்து துக்கம் தாங்க முடியாம நண்பர்கள் 7 நாள் உட்காந்துட்டாங்க கீழே. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில ஒரு துளிர்வை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. முன் நிலைமையை காட்டிலும் யோபுவிற்கு பின் நிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தார்? எல்லாம் 2 2 2 2. ஆமென். எல்லாம் 2. ஆனா யோபுவினுடைய மனைவி மட்டும் 1. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதே மனைவி. எந்த மனைவி முறுமுறுத்தாலோ, எந்த மனைவி துக்கப்பட்டாலோ, ஒருவேளை அவ முறுமுறுத்து சொன்னதுக்கு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா அவளுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். பிள்ளைகளை நினைச்ச அவ வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். ஆனா கர்த்தர் அந்த மனைவியை தான் திருப்பியும் கொடுத்தார். எல்லாம் 2 2 கொடுத்தார். திரும்பிய 10 பிள்ளைகளை கொடுத்தார். அதே முறுமுறுத்த மனைவிக்கு தான் 10 பிள்ளைகள் பிறந்தாங்க. சத்தமா இல்லையே சொல்லுங்க. அதே பைத்தியக்காரிக்கு தான் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, அவனுடைய மகள்கள் சௌந்தரியம் உள்ளவர்களா இருந்தாங்களாம். சத்தமா இல்லையே சொல்லுங்க. இயற்கையாகவே அவ்வளவு அழகு நிறைஞ்சவங்களா இருந்தாங்களாம். அவனுடைய பிள்ளைகள்லாம் நல்ல டாலா, நல்ல ஆசமா, ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இங்க 10 பிள்ளைங்க, பரலோகத்துல 10 பிள்ளைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுவும் 2 மடங்கு. சத்தமா ஆமென் சொல்லலாமே. முன்னிலைமை விட பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதம். எப்படி நடந்துச்சு? வானத்தை திறந்து, ஜிப்பை திறந்து, பொத்து பொத்து பொத்துன்னு எல்லாத்தையும் போட்டாரா? இல்ல. அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வந்து அவனுக்கு ஏற்பட்ட தீங்கை நினைத்து அங்கலாய்த்து ஆளுக்கு ஒரு ஆபரணங்களை கொடுத்தாங்களாம். சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தெய்வன் கூரையெல்லாம் பிக்க மாட்டாரு. ஏற்கனவே இவன் இருக்கும் பொழுதே எல்லாருக்கும் தாராளமா கொடுத்தான். அல்லேலூயா. அவங்க இருதயத்தை எல்லாம் கர்த்தர் திறந்தார். சத்தமா இல்லையே சொல்லுங்க. இருக்கிற ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் உங்ககிட்ட வாங்கினவங்க உங்ககிட்ட திருப்பி வந்து கொடுக்கறாங்களா, அதான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியுங்க. ஆமென். அழிவுள்ளதாகிய இது அழியாமையை சுதந்திரிக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய அற்புதமான கிருபை இந்த காலவெளியில என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? அருமையான அன்பு பரிசுத்தவான் யோபுவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த அற்புதமான, ஆழமான, அழகான, அழியாத அந்த நம்பிக்கையை ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நாம் பெற்றுக்கொள்ள கூடாது? தேவ சமூகத்தை நோக்கி கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Hallelujah, mighty God, mighty God, mighty God, mighty God. G major, hallelujah. Thank you Jesus. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். சத்தமா பாடுங்க. இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அறிக்கை செய்யுங்க. அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை ஆழமான நம்பிக்கை! இந்த வாஞ்சையால் எத்தனை அழகான நம்பிக்கை! நானே பார்ப்பேன்,
இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நானே பார்ப்பேன். எத்தனை அழியாத நம்பிக்கை! இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக எனக்காகவே புறப்பட்டு வந்தது. பாஸ்டர், கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்கிற உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி உங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்பீர்களா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய அற்புதமான தேவ கரம் தொடுவதாக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய உன்னத கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.